இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று இறுதி நாள். விண்ணப்பங்களில் திருத்தம் மேற்கொள்ள வரும் 9, 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் வாய்ப்பு வழங்கப்படும். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. ஜகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான தயாரிப்பு நிறுவனங்களான ஆர்காட், SNJ நிறுவனங்களிலும் சோதனை தொடர்கிறது. மத்திய அரசின் மிரட்டல்களுக்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு மாற்றாக வரும் ஹிந்தி ஆதிக்கத்தை ஒருபோதும் அனுமதியோம் என்றும் திட்டவட்டம். சென்னையில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்த காவலர்களுடன் 3 மணி நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜக மூத்த தலைவர் தமிழிசை. கையெழுத்து இயக்கத்திற்கு எதிராக அதே இடத்தில் திமுகவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தனிநபர்களின் Facebook உள்ளிட்ட சமூக வலைதள கணக்குகள், மின்னஞ்சல்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய அனுமதி. அடுத்த ஆண்டு ஏப்ரலில் அமலுக்கு வரும் என தகவல். தனிநபர்களை கண்காணிக்கும் வகையில் வருமான வரித்துறையின் புதிய விதிமுறை உள்ளதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்றும் அழைப்பு. வேலை கொடு என்ற கடிதத்துடன் காஞ்சிபுரத்தில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையை முற்றுகையிட்டுள்ள தொழிலாளர்கள். முடக்கப்பட்ட அடையாள அட்டையை புதுப்பிப்பதாக கூறியதால் மீண்டும் பணிக்கு திரும்ப சம்மதம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மத்திய தொழிற் பாதுகாப்பு படை தின விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். தொடர் பணிகளால் தூக்கமில்லாமல் தவித்ததால் அளவுக்கு அதிகமாக மாத்திரை எடுத்துக்கொண்டேன். தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்றும் குடும்ப பிரச்சனை ஏதும் இல்லை என்றும் பாடகர் கல்பனா விளக்கம். எந்த வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. எனக்கு பர்சனல் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான அழகான ஒரு அருமையான ஒரு விஷயம், பிரசாத் பிரபாகர் எனக்கு கணவராக கிடைச்சது. கனடா, மெக்சிகோ நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு விதித்த 25% வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் ட்ரம்ப். பங்குச்சந்தைகள் சரிவை கண்டதால் திடீர் மனமாற்றம். விருதுநகரில் அரசு நூலகத்தில் பயின்று TNPSC குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்ற 3 இளைஞர்கள் பலருக்கும் உந்து சக்தியாக உள்ளனர். கிராமத்து இளைஞர்கள் கடந்து வந்த பாதை குறித்து விரிவாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மல்லாங்கிணறு பேரூராட்சியில் இயங்கி வருகிறது கிளை நூலகம். தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவின் தந்தையும் முன்னாள் அமைச்சருமான வே. தங்கப்பாண்டியன் பெயரில் இயங்கி வரும் நூலகத்தில் 40,000த்திற்கு மேற்பட்ட புத்தகங்கள், இணைய வசதி, கணினி முறையில் நூல்களை படித்தல் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளன. அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு கல்வி சாலையாக இந்த நூலகம் செயல்படுகிறது. இதனால் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 20ற்கு மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் இந்த நூலகத்தில் படித்து போட்டித் தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர்.
இதனை ஊக்குவிக்கும் வகையில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் மாணவர்களின் வசதிக்காக சிறப்பு வகுப்புகள் வாரந்தோறும் மாதிரி போட்டித் தேர்வு உள்ளிட்டவற்றை நூலக நிர்வாகம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற TNPSC குரூப் 4 தேர்வில் இந்த நூலகத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகி தேர்வு எழுதிய 15 பேரில் 3 பேர் அரசு பணிக்கு தேர்வாகினர். கல்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் கூட்டுறவுத்துறையில் கணினி இயக்குநராகவும், வில்லிபத்திரியைச் சேர்ந்த நாகேந்திர பிரபு கூட்டுறவுத்துறையில் தட்டச்சராகவும் தேர்வு செய்யப்பட்டனர். இதேபோல அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் அரசு கருவூலத்தில் தட்டச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களை அமைச்சர் தங்கம் தென்னரசு அழைத்து பாராட்டினார். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் நூலகம் ஊக்கமளிக்கும் வகையில் உள்ளதாக வெற்றியாளர் நாகேந்திர பிரபு தெரிவித்தார். இந்த தேர்வில் வெற்றி பெற்றதுக்கு இந்த நூலகம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. எல்லா மாணவரும் இங்க படிக்கலாம். நல்ல சுற்றில இருக்கவங்க, கிராமத்தில் இருக்கவங்க நல்லா டெடிக்கேட்டடா நல்லா யூஸ் இருக்கும். நூலகத்தின் மூலம் 3 பேர் அரசு போட்டித் தேர்வில் வென்றிருப்பது உத்வேகம் அளிப்பதாக இளைஞர்கள் கூறுகின்றனர். காசு கட்ட முடியாது அப்படின்ற பயம்லாம் இல்லாம அரசு நூலகத்துல படிச்சும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத 3 பேர் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளும் போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 1926 கிளை நூலகங்கள் உட்பட 4000த்திற்கு மேற்பட்ட அரசு நூலகங்கள் உள்ள நிலையில் அவை அனைத்தும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் பயிற்சி பட்டறையாக மாறினால் அரசு பணியை லட்சியமாக கொண்டிருக்கும் ஏழை இளைஞர்களின் கனவு எளிதில் வசப்படும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக விருதுநகரில் இருந்து கணேஷ்குமார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்து கிலோ 3 ரூபாய் வரையே விற்கப்படுகிறது. இதனால் சாலைகளில் தக்காளியை கொட்டும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டனர். சைவமோ அசைவமோ அனைத்து வகை உணவிலும் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு சில காய்கறிகளில் தக்காளியும் ஒன்று. இந்திய சமையலின் ராணியாக கருதப்படும் தக்காளி வரத்து அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் விலை குறைந்து மதிப்பிழந்து காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் தக்காளிக்கு என தனியாக ஏலச்சந்தை உள்ளது. இந்த சந்தையை நம்பி வேடச்சந்தூர், வடமதுரை, கடவூர், காகாய கவுண்டனூர், புத்தூர், சென்னம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி நடைபெறுகிறது. இந்நிலையில் விளைச்சல் அதிகரிப்பால் அய்யலூர் சந்தைக்கு ஒரே நேரத்தில் 100 டன் தக்காளி வந்தது. இது தவிர ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் வரத்து அதிகரித்ததால் கிலோ 80 ரூபாய் வரை விற்பனையான தக்காளி தற்போது 3 ரூபாய்க்கு விற்பனையானது. நாற்று வாங்கி நடவு செய்து, பாத்தி கட்டி, தண்ணீர் பாய்ச்சி, உரமிட்டு, வெள்ளாமை செய்து, கூலிக்கு ஆள் அமர்த்தி விளைந்த தக்காளிகளை பறித்து வாகனங்களில் ஏற்றி சந்தைக்கு கொண்டு வந்த போதும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். இதனால் திண்டுக்கல் திருச்சி 4 வழிச்சாலையில் தக்காளியை கொட்டிச் செல்கின்றனர். தக்காளிக்கு தமிழ்நாடு அரசு விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளுக்கு கொண்டு வர்றதுக்கே இங்க வைக்கிறதுக்கே ஒரு 100 ரூபா 150 ரூபா ஆகும் ஒரு பெட்டி. ஆனால் இன்னைக்கு 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால நாங்கள் எல்லாமே அந்த விவசாயிகள் கட்டுப்படியாதனால அவங்க கொண்டு வந்து சேர்க்க முடியல, எல்லாமே கீழே தான் கொட்டுறாங்க. திண்டுக்கல் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் தக்காளி விலை குறைந்து விற்பனையானது. சென்னை, நெல்லை, கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தக்காளி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையானது. மதுரை, திருச்சி, பொள்ளாச்சி, விருதுநகரில் தக்காளி கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கோவையில் 9 ரூபாய்க்கும், தூத்துக்குடியில் 7 ரூபாய்க்கும் தக்காளி விற்பனையாகிறது. 30 ரூபா 35 ரூபா இருந்த தக்காளி இப்போ 15 ரூபா 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. வரத்து அதிகமாக இருக்கிற காரணம் லோக்கல் தக்காளி நிறைய வர்றதுனால இப்போ 10 ரூபா 15 ரூபா வித்துட்டு இருக்கு தக்காளி. பருவ காலங்களில் தேவைக்கு போக உற்பத்தியாகும் காய்கறி, பழ வகைகளை மதிப்பு கூட்டி விற்பது குறித்து விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது.